28 பாருங்க. என்னவா? சீரான கோணார்முடுகள் அல்பாவுடன் சுழல்கின்ற கிடைமேசை ஒன்றின் மீது நாணய குற்றி ஒன்று சுழற்சி அச்சிலிருந்து தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மேசையின் கோண வேகம் ஒமேகாவாக இருக்கும் கடத்தில் இப்ப இது சுழல் மேசை. இப்ப இது மையத்தில இருந்து தூரத்தில் நாணயத்தை வச்சிருக்கேன் ஒமேகாவோட. கோண வேகம் ஒமேகாவா இருக்கும் கடத்தில் நாணய குற்றி வழுக்கவில்லை என கொண்டு பின்வரும் கூட்டுகள் சரியானது. இது வழுக்கையில. இப்ப வழுக்கையில என்றா ரெண்டும் ஒரே வேகத்தோட சுத்தி கொண்டு இருக்குது. இப்ப குற்றி முதலாவது கூற்று நாணய குற்றியில் பணநிலை வேகம் 6 ஒமேகா. இப்ப இந்த நாணய குற்றின கணநிலை வேகம் இல்லை. இந்த கணத்துல இது வழுக்கையில. அப்ப இதோட சேர்ந்து சுத்தி கொண்டு இருக்கு. இந்த தொடர்லி வேகம் மட்டும்தான் இருக்கும். இந்த தொடர்லி வேகம் என்ன? 6 ஒமேகா. கணநிலை வேகம் 6 ஒமேகாக்கு சமம். சரி, ஏன் அங்க தொடர்லி வேகம் மட்டும்தான் இருக்கு. அப்ப அது 6 ஒமேகா. சரி, அடுத்தது நாணய குற்றியின் அரை வழிய வேகம். அரை வழிய வேகம் 0. அரை வழிய வேகம் இல்லையே. அரை வழிய 600 தான் 6 ஒமேகா இல்லையா? அந்த திசையில் 600 இருக்கும். வேகம் 0. அதுக்குள்ள சி கூற்று நாணய குற்றியின் கணநிலை விளையுள் 600 இப்படி என்ன அங்க என்னது வழுக்கையில எல்லாம் ரெண்டும் ஒரே கோணவத்துல சுத்துது இல்லையா? இப்ப மேசையில கோணவம் ஒமேகா. இப்ப இவர் கொண்ட விட்டு வழுக்கையில என்றா ரெண்டும் ஒரே கோண வேகத்தோட சுத்துதுன்னா இந்த திசையில உராய் விசை இருக்காது. இது சுத்துற திசையில உராய் விசை இருக்காது. அவ சுத்துற திசையில விசை இல்லை. அவ எங்க மட்டும் விசை இருக்க போகுது? மையத்தை நோக்கி மட்டும்தான் விசை இருக்க போகுது. அப்ப மையத்தை நோக்கி மட்டும்தான் ஆரம்பம் இருக்க போகுது. அப்ப ஆரம்பம் என்ன? ஆரம்பம் என்ன? 6 ஒமேகா ஸ்கொயர். இப்ப இவருக்கு கோணார்முகள் இருக்கு. யாருக்கு? இருக்கு. இப்ப இவருக்கு கோணார்முகள் இருந்தா அந்த கோலத்துக்கு இருக்குமான்னு கேட்டா இவர் சுத்தேக்கு அவருக்கும் இருக்கும் இல்லையா? இல்ல சீரான கோணார்ந்து அல்பாவோட சொல்லுது. இவர் இந்த கணத்தில் இருந்தாலும் இவருக்கு ஆரம்பம் இருக்கு, மேசைக்கு ஆரம்பம் இருக்குல்ல. ஒன்றோடு வழக்கியல் இருந்தா இவருடைய வேகம் மாற்று வேகத்துக்கு சமன். ஆரம்பங்களும் சமம் தானே. அப்ப ஆரம்பம் இருக்குன்னா கோண ஆரம்பம் இருக்கு. அவ தொடலி ஆரம்பங்கள் என்ன? 6 அல்பா. அவ தொடலி திசையில் ஆரம்பங்கள் 6 அல்பா. மையத்தை நோக்கி ஆரம்பங்கள் 6 ஒமேகா ஸ்கொயர். அப்ப இது ரெண்டுனையும் விளையும். இது ரெண்டுனையும் விளைவுள்ள ஆரம்பங்கள் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இது வரைக்கும் இது ஆர் ஸ்கொயர் அல்பா ஸ்கொயர். இது ஆர் ஸ்கொயர் ஒமேகா டு தி பவர் 4. நீங்க 6 வழியா எடுத்துடலாம். ரூட் ஆஃப் அல்பா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா டு தி பவர் 4 என்று வரும். ஒமேகா ஸ்கொயர் என்ன இல்லையா?
நான் முதல் சொல்றேன். ஆனா கோணவாதத்துல சுத்தினா உராய் விசை இருக்காது. கோணம் அதான் ரேஸே ஆரம்பிடுவதுண்டா நாணயமும் மாறுது உடனே விளக்கு அதுக்கு மாறுபடுவது. அவ தொடலி ஆரம்பிடுவதும் இருக்கு, மைய ஆரம்பிடுவதும் இருக்கு. அது ரெண்டையும் விளைவுதான் என்ன அந்த கணத்துல ஆரம்பிடுக்காது. ஆனால் அது பிழையே ஒமேகா டு தி பவர் 4 வர வேண்டிய இடத்துக்கு ஒமேகா ஸ்கேர் தந்திருக்காரு. அவ சி குற்று பிழை. அப்ப இது விடை ஏ மற்றும் விடை முதலாவது answer. ஓகே இல்ல? சில விலங்குகள் இல்ல. 20 கழிப்பாரு. அம்பிச்சுருள் ஒன்று 50 பாய்சி வெப்பநிலையில் 5 ஓம் தடையையும் 100 பாய்சி வெப்பநிலையில் 6 ஓம் தடையையும் கொண்டிருந்தது. சைபர் பாய்சியில் இக்கம்பிச்சுருளின் தடை. இப்ப ஆர் தீட்டா சம ஆர் நோட் இன்டு 1 பிளஸ் அல்பா டி. இப்ப என்ன வந்துட்டார்? 50 பாய்சியில் 5 ஓம். 5 சமன் ஆர் நோட் இன்டு 1 பிளஸ் அல்பா தெரியாது 9 அல்பா. 100 பாய்சியில் என்ன? 6 ஓம். 6 சமன் இது சைபர் பாய்சியில் உள்ளது. ஆர் நோட் இன்டு 1 பிளஸ் 100. இப்ப இதையும் இல்லாம பண்ணும் இல்லையா? அப்ப நான் என்ன செய்வேன்? இந்த 600 பிரிச்சு விடும். அல்பா இல்லாம பண்ணணுமே. அப்ப இதை கொண்டு பிரிக்கிறான். முதலாம் பாட்ட 600 பிரிக்கிறேன். என்ன வரும்? 5 கீழ் 600 சமன் 1 சக 50,000. ரெண்டால பிரிக்கிடுங்க. 10 கீழ் 600 சமன் 2 சக 100,000. இது ரெண்டாம் பாட்டு 600 பிரிச்சுடுங்க. 6 கீழ் 600 சமன் 1 சக 100,000. இதுல இருந்து கழிச்சிடும். இதுல இருந்து கழிச்சா 4 கீழ் 600 சமன் 1. 100 அல்பா 100 அல்பா போய் இதெல்லாம் 600 சமன். சைபர் பாய்சியில் உள்ள தடை 4 ஓம். எத்தனாவது விடை? 5வது. Right. 30ஆம் கேள்வி பாருங்க. எல்லாம் PQ எனும் எல் நீளம் உள்ள கடத்தும் கோளானது தடை ஆறுடன் தொடுக்கப்பட்ட இடையான நீண்ட உராய்வற்ற கடத்தும் வலைகள் மீது இயங்குவதற்கு சுயாதீனம் உண்டு. எது PQ? இது நீண்ட தண்டவாளம். சில தடை ஆறு தொடுக்கும். கடத்தும் வலைகள் மீது இடையான நீண்ட உராய்வற்ற வலை. இங்க இருந்து தெரிந்து. இப்ப இவ்விளையானது ஒப்பமான சிறிய கப்பி ஒன்றினூடாக சென்று மறுமுனையில் கேபிட்டல் என் தெளிவை காவுகின்றது. உருவில் காட்டப்படுகின்றவாறு நிலைக்குத்து திசையில் பி காந்த இடத்தையுடைய சீரான காந்த புலம் பிரிக்கப்படுகிறது. இப்ப இங்க மேல் நோக்கி மேல் நோக்கி பி காந்த இடத்தையுடைய சீரான காந்த புலம் பிரிக்கப்படுகிறது. இத்தொகுதியை ஓய்விலிருந்து விடுவிக்கும் போது கோளடையும் முடிவு.
இப்ப கோல் அடைகிற முடிவு வேகம் என்று கேட்கணும். அப்படின்னு விளைவு விச பூஜ்ஜியமாகும். இப்ப இங்க எம்ஜி தொழிற்படுது. அப்ப இந்த எம்ஜி பிடிச்சிருந்தா இவர் இயங்க வலிக்கிடுவாருல்ல. இயங்க வலிக்கிட்டு காந்த பாயம் கூடும். அப்ப இந்த காந்த பாயம் கூடினா அதுல மின்னியக்க சொல்லப்படும். அதை நீங்க இப்படி பார்க்கலாம். இந்த புலத்துக்குள்ள ஒரு கடத்தி இயங்குது, இந்த திசையில இயங்குது. முடிவு எடுத்து மீனோட அந்த திசையில இயங்கினா எல்லாம் மின்னியக்க சொல்லப்படும். எப்படி விளக்க பாரு. காந்த புலம் மேல் நோக்கி அசைறது இங்க, அப்ப இங்க அதை வெற்றி உண்டு. ஓகேயா? காந்த புலம் இங்க அசைறது அங்க, அப்ப மின்னியக்க விசை இங்க தூண்டப்படும். அப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடும். இப்ப இந்த சர்க்கிள்ல கரண்ட் ஓடின விசை வெளிப்படும் இல்லோ. எந்த பக்கம்? காந்த புலம் மேல் நோக்கி. மின்னோட்டம் இங்க, விசை இங்க தடுக்கிற விசை. அப்ப இதுல இந்த கரண்ட் ஓடுறதால இந்த பக்கம் விசை. இப்ப இந்த விசையும் இந்த எம்ஜியும் ஜவனானத்தால் என்ன செய்யும்? மாறாபகத்தோட எங்கும் அதுதான் முடிவு. அப்ப F is equal to mg. இப்ப இந்த எஃப்க்கு என்ன போடுவோம்? PIL இப்ப ஐ என்ன? இதுல தூண்டப்பட்ட மின்னியக்கு செய்ய I over R. P into E over R into L சமம் mg. இப்ப ஈக்கு என்ன போடுவோம்? E வந்து BQB BLV. இது கடத்தி அசைது. அப்ப B into ஈக்கு என்ன போட போறேன்? BLV into L over R. இவங்களுக்கு எதை கேட்டவர்? எங்களை கேட்டது என்ன? முடிவு தான் கேட்டது. அப்ப வீணோட தான் கேட்டது. இந்த ஆறு மேல போகும், இது கீழே வரும். அப்ப வீணோட் சொன்ன இந்த ஆறு மேல போகும். அப்ப எம்ஜிஆர் ஓவர் பி ஸ்கேர் எல் நோட் எல் ஸ்கேர். எம்ஜிஆர் ஓவர் பி ஸ்கேர் எல் ஸ்கேர். எத்தனாவது விடை? முதலாவது. விளங்குது இல்ல? நீங்க டிரெக்ஷன் டிரெக்ஷன் செய்தா இப்ப கோளடையும் முடிவு இந்த பக்கம் தானே போகணும். இந்த விசைதான் இந்த பக்கம். முடிவு இந்த பக்கம் தானே போகுது, வெள்ள பக்கம் தானே. நாம டிரெக்ஷனை பார்க்கல, மேக்னிடியூட் மட்டும் பார்த்தா சொன்னான். இப்ப பாக்குறேன் டிரெக்ஷன் சொல்லி கிடக்கு தானத்தாரி இப்படித்தானே போகுது. முதலங்கள் பாருங்க. இதுல பிபி என்ன இதுல ஆல்ரெடி இசைக்கு போட்ட பிஐஎல் இது. இந்த பி ஆல்ரெடி இருக்கு. இந்த ஐக்கு பேர ஒரு ஆர் தூண்டப்பட்ட மின்னியக்க விசைக்கு திருப்பி பிஎல்பி போடுறோம் இல்லையா? சரி. இப்ப 31 எம் திணிவை கொண்டிருக்கும் இரண்டு திணிவுகள் ஆறாருடைய வட்டத்தில் தமக்கிடையில் உள்ள ஈர்ப்பு விசை காரணமாக சுற்றுகின்றன. ஒவ்வொரு திணிவும் இயங்கும் கதை. கேபிட்டல் எம் திணிவை கொண்டிருக்கும் இரண்டு திணிவுகள் ஆறாருடைய வட்ட மண்டலத்தில் தமக்கிடையில் உள்ள ஈர்ப்பு விசை காரணமாக சுற்றுகின்றன. ஒவ்வொரு திணிவும் இயங்கும் கதை.
இப்ப ரெண்டு தினமும் சுத்துது. எப்படி? இது மேம் தெரியும், இது மேம் தெரியும். இவரால இவர்ல கவர்ச்சி வீச வரப்போகுது, அவரால இவர்ல வீச வரும். இந்த விசையால இவ எப்படி என்ன செய்யணும்? வடபாதையில சுத்திட்டு இருக்கு. இப்ப யாரையா இப்ப என்ன கேட்டதுங்களா? சோ இரண்டு தினம் இயங்குற கதை. இவர் என்ன வரும்? இப்ப என்ன சொல்லுவான்? யாரையா இப்ப நான் ஒரு திணிவு எடுத்தவன்டா, ஒரு திணிவுக்கு மையத்தை நோக்கி எப் சம்பந்தமே போட்டீங்கன்னு வரும். சோ மையத்தை நோக்கி என்ன விசை? இந்த காட்சி விசை எப் சமன் எம் இன்டு ஆர்முடல் வி ஸ்கொயர் வரா. இந்த விசை என்ன? இவருக்கு இவருக்கு எல்லாம் காட்சி விசை. இது கேபிட்டல் எம். இவருக்கு இவருக்கு இடையிலான காட்சி விசை. அப்ப ஜிஎம்எம் ஜிஎம் இன்டு எஃப் ஜிஎம்எம் ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து 2R. அப்ப 2R ஹோல்டிங் ஸ்கொயர் சமன் எம்பி ஸ்கொயர் வரும். ஒரு எம் போயிடும், இது ஒரு ஆர் போயிடும். அப்ப திருப்பி ஒரு கேள்வி போட்டுக்கணும். ஜிஎம் ஓவர் 4R ஸ்கொயர் சமன் பி ஸ்கொயர் வரும். அப்ப இது ஒரு ஆர் போனா பி சமன் ரெண்டு வரும். ரூட் ஆஃப் ஜிஎம் ஓவர் 4R. வழியா எடுக்கலாம். ஆன்சரை பார்த்துட்டு ரூட் ஆஃப் ஜிஎம் ஓவர் 4R நாலாவது. அப்படியானே இருக்கு. சோ நாலாவது. ஓகே 32 கழிப்பேன். என்னவா? ஈர்க்கப்பட்ட 1 மீட்டர் நீள கம்பி ஒன்றினது அடிப்படை சுரத்தினது மீறல் 320 ஹெர்ட்ஸ் ஆகும். அதே இழுவையின் கீழ் உள்ளதும் 1 மீட்டர் நீளம் உள்ளதும் ஆனால் 4 மடங்கு பெரிதான விட்டத்தை கொண்டதுமான அதே திரவியத்தான இரண்டாவது கம்பி ஒன்றினது அடிப்படை மீறல். எல்லாத்தையும் போட்டோம். என்னடா ரெண்டு கம்பி 1 மீட்டர் நீள கம்பி ஒன்று அடிப்படை மீறல் 320. இப்ப அதே இழுவையின் கீழ் உள்ளதும் 1 மீட்டர் நிலம் இழுவை சமம். அதே 1 மீட்டர் நீளம் 4 மடங்கு பெரிதான விட்டத்தை கொண்டது. விட்ட 4 மடங்கு பெருசல்ல அரையும் 4 மடங்கு அரைய போட்ட ஈஸி எனக்கு. விட்டம் பெருசண்டா 4 மடங்கு அரையும் 4 மடங்கு பெருசான அதே திரவியத்தால் ஆன 2 கம். இது ரோ இருக்கும். இப்ப எனக்கு என்ன காணணும்? அடிப்படை மீறல காணும். இப்ப இதுல என்னண்டா இளைஞர்லாம் மாற போறது இல்லை. λ/2 1 மீட்டர், அங்கேயும் λ/2 1 மீட்டர். அலைநிலம் மாற போறது இல்லை. கதியின் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி தான். கதி எப்படி மாறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மீறல் மாறும். இப்ப இந்த கதிக்கும் இழுவ மாற போறது. வி சமன் ரூட் ஆஃப் டி ஓவர் எம் இல்ல. எம்முக்கு என்ன போடுவான்? ஏரோ. ஏ மாற போறது இல்ல, சரி ரோ மாற போறது இல்ல, ஏ மட்டும் தான் மாறும். அப்ப முதல்ல ரூட் ஆஃப் டி ஓவர் இந்த குறிப்பிட்ட பிறகு பையார் கேட்கும். என்ன டிஓ அதே இழுவதான் பை இன்டு 4R ஸ்கொயர். அப்ப 16R ஸ்கொயர். ஒன்னு வச்சுடுவான். இதுக்காண்டி F1 லம்டா F1 லம்டா, இதுக்கு F2 லம்டா. ஏன்
ரெண்டா ரெண்டுக்கு சமன். இதே தானே பிரிக்க டி பையார் ஸ்கொயர் ரோ போயிடும். இப்ப என்ன நடக்கும்? பிரிக்க இந்த 16 ரூட் ஆஃப் 60 வேணும். 4 இது ரெண்டா போயிடும். F1 வந்து 320. 320 F2 சமம் 4. அப்ப F2 எவ்வளவு? 80. முதலாவது விட கரெக்ட். 33 வெளிவரும். என்னவா? 50 சென்டிமீட்டர் 50.5 சென்டிமீட்டர் ஆகிய நீளங்களை உடைய இரு சுரமண்டல குழல்கள் ஒருமிக்க ஒலிக்க செய்யப்படும் போது செகண்டுக்கு 3 அடிப்பு கேட்கும். 50 சென்டிமீட்டர் அடுத்தது 50.5 சென்டிமீட்டர். ஒத்திசை கேட்க 3 ஹெர்ட்ஸ் அடிப்பு கேட்கும். ஒரு தெரியும் இதுக்கு ஒரு மாதிரி ரெண்டுக்கும் F1 இது இந்த மாதிரி யார பெருசு? அது பெருசு. F நேர்மீ தசா 1 ஒரு நீளம் கூடின மாதிரி குறை. F2 சின்ன. அப்ப என்ன தெரிஞ்சுட்டு F1 பெருது F2. அப்ப எத்தனை பெருசு? அடிப்பு முறை 3 ஹெர்ட்ஸ். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 3 ஹெர்ட்ஸ். அப்ப இதான பெருசு. அப்ப F1 சமன் F2 பிளஸ் 3. சின்னரோட 3 கூட்டினீங்கன்னா அது பெருசு பெரிய மாதிரி. இனி முனைவு திருத்தங்களை தான் கேட்கிறேன் இல்லையா? முனைவு திருத்தம் புறக்கணிக்கப்படி லைன் மீறாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் மீறான் எஃப் நேர்வீசம் 1 ஒரு இல்லைல்லோ இதுக்கு போட்டா F1 நேர்வீசம் 1 F2 நேர்வீசம் 1 50. சரிங்க. இது மேல போயிடும். F1 F2 சமம் 50.5 50. 5 சுருக்கி விடுவான். F1 என்ன போடுவான்? F2 பிளஸ் 3. F2 பிளஸ் 3 F2 சமன் 50.5 50. 5 பிச்சுட்டா 10.1 10. 101 100. இப்ப என்ன உங்களுக்கு வரீங்களா? 100 F2 சக 300 சமம் 101 F2. இதனால ஒண்ணு F2 சமன் 300. அப்ப F1 300 303 ஹெர்ட்ஸ். எத்தனாவது விடை? 2வது இல்லையா? நோ. முதலாவது ஏன் நீளம் குறைஞ்சதுக்கு மிரம் கூட 303 300. முதலாவது ஓடல் முக்கியம். 50 சென்டிமீட்டர் தான் முதல் காட்சிக்க. குறைஞ்ச நீளம் உடையது முதல். அதுக்கு மிரம் கூட இதை குறை. Right. 34ஆம் கழிவு என்னன்னா 42 சென்டிமீட்டர் நீளமும் 6 மில்லிமீட்டர் விட்டமும் உடைய ரப்பர் நாடா ஒன்றினால் கவன் ஒன்று ஆக்கப்பட்டுள்ளது.
20 கிராம் திணிவுடைய சிறிய கல் ஒன்று இக்கவனில் வைக்கப்பட்டு ரப்பர் நாடா 62 சென்டிமீட்டர் இழுக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறது. கல் 20 மீட்டர்/செகண்ட் வேகத்துடன் நாடாவில் இருந்து விடுவிக்கப்படும் எனில் ரப்பரின் ஜங்கின் மட். இப்ப இது ரப்பர் நாடா இழுக்கிறார். அதில் இயக்கிய நிலம் எவ்வளவு? 20. இப்ப 2 சென்டிமீட்டர் இழுத்துருங்க இல்லையா? இல்ல 20 சென்டிமீட்டர் 42 இல்ல 6 மணி 6 மணி 42. அப்ப இப்ப எவ்வளவு நீட்சி? 20. இதுக்குள்ள 20 சென்டிமீட்டர் கல்ல வச்சு விடுற. இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல இயற்கை நிலத்துக்கு வந்தோடனே பள்ளி இழப்போம். அப்ப இந்த சேமிக்கப்பட்ட சக்தி எவ்வளவு? கல்லுக்கு இயக்க சக்தியா கொடுக்கும். அப்ப சேமிக்கப்பட்ட சக்தி என்ன? half k². கல்ல கொடுத்த சக்தி எவ்வளவு? half mp². அப்ப half போயிடும் k இன்டு e². எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். 20×100 சமன். தெளிவு என்ன? 20 கிராம் வச்சு அனுப்பணும். அப்ப 20 வர்க்கம் 20. அது வெளியேற 20 சரி இதை சுருப்போம். இப்ப என்னது? கேக்கும் ஜங்கின் மட்டுக்கும் ஒரு தொடர்பு தெரியும். எப்படி? கே நீளத்துக்கு நேர்மாறு விகிதம், குறுக்கோட்டு பரப்புக்கு நேர்விகிதம். நீளம் குறைஞ்சா கே கூடும். இதை சமப்படுத்துறதுக்கு போடுற மாதிரி தான் இவங்க ஒன்று போடுங்க. கேக்காண்டி வையோடு இது 20 வர்க்கத்துக்கு 100 வர்க்கம் அளவு 10,000. இங்க 20 வர்க்கத்துக்கு 100 1000. 20 வர்க்கம் போயிடும். இதுல 3 போயிடும். இதை கொண்டு வாங்க. பாய் குறுக்கோடு பரப்பு இருந்துங்க 6 மில்லிமீட்டர் விட்ட வேணாம். குறுக்கோடு பையாஸ்க்கு பை இன்டு 6 வர்க்கம் தர 10 6 மில்லிமீட்டர் மீட்டராக மில்லிமீட்டர் மீட்டராக 10 உண்டு. வர்க்கிக்கு 10 எல் என்ன? இயக்கிறது 42. 6 மில்லிமீட்டர் விட்டு என்ன சபை 3 வரும். சமன் இந்த 10 இங்க உடையிடணும். சுருக்கண்டா எப்படி? அங்கோண்டு போய் இல்லாத ஒரு ரூபாய் கொண்டு வயசு சமன் 42 அங்க போயிடும். 42 20 இது கீழே வந்துடும். 5 into 9 into 10⁶. இப்ப நாங்க 5 சமன் 3 எடுப்போமே 3 எடுப்போம். 3 4 அப்ப இதை பெருக்கிறீங்கன்னா 28 தர 17 அப்ப 3 வருது. மட்டும் 2 நாளானே. 3 எது இருக்கு? இங்க பிழைக்குதா? யா 200 என்ன? இது 18. அப்படி பார்த்தாலும் 3 தர 17 18 வருது. எல்லாமே 16 இருக்கு.
எங்கேயோ சுருக்கல் கூட எங்கடா? இதுல ஒரு 15,000 போடல. 42 15,000 இல்லையா? அப்ப இது மேல போகும். 15,000. அப்ப இது 16 ஆகும். அப்ப எத்தனாவது விட? 2வது விட தானே வருது. அது சுருக்கினது சரிதானே? பைய பைய வச்சுக்கலாமா? 3+1 3வது என்ன? 28 வேண்டா. 3.1. இது நான் மட்டம் தட்டினால பைக்கு 3+1 போட்டாங்க. 1 போட வேண்டிய இடத்துக்கு இல்ல 3 போட்டாங்க. ஆனா இதை விட குறையும். ஏன் பைக்கு நாங்கள் 3 போட்டபடியா நான் எடுத்த பெருமானம் பெருசு. இதை விட குறைஞ்ச பெருமானம் வரணும். இதை விட குறைஞ்ச எது இருக்கு? 2.9 தான் இருக்கு. அப்ப 2வது தான். ஓகே தானே? இது கூட பெருமானம். அதாவது நான் பைக்கு 3 போட்டோன்னு வந்ததான் இது. அப்ப உண்மையா பைக்கு 3 விட கூட பெருமானம். பெருமானம் கூட குறைஞ்சிடும். குறைஞ்சது வரும். 2.9 எழுதுற 10. ஒரு சுருக்கலை செக் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? சேமிக்கப்பட்ட சக்தி அவர் கொடுத்த சக்தி. யா. 35 எழுதி காட்டியவாறு புறச்சுற்று கொண்ட செயற்பாட்டு விதிகளாக்கி சுற்றை படம் காட்டுகின்றது. பி0 விரிவடைவதற்கு தொடுகு சாவியை தொடுக்கப்பட வேண்டிய இடமும் இந்நிலையில் பயப்படுத்தும் V0 முறை. இப்படி இருக்கு. இது எங்க தொடுக்கிறேன்னு தான் கேட்கிறார். இது 3 கிலோ. இது 0.5. இங்கால சர்க்கிட் இருக்குது 3 தடை. 2.5 கிலோ. இது 7.5 கிலோ. இவர் என்ன இருக்கிறார்? தொடுகு சாவி எக்ஸ் தொடுக்கப்பட வேண்டிய இடமும் இந்நிலையில் பயப்படுத்தும். இப்ப எனக்கு V0 ரிலீவ் ஆகும். V0 ரிலீவ் ஆகணும்னா எங்க தொடுக்கலாம்னு கேள்வி. இப்ப எனக்கு வேற வழி இல்லை. நான் என்ன வேணும்? எக்ஸுக்கும் வைக்கும் தொடுத்துதான் பார்க்கணும்.
எக்ஸுக்கு தொடுத்தா என்ன நடக்கும், ஒய்க்கு தொடுத்தா என்ன நடக்கும்? அதோட ஒரு வழி ஏதாவது இருக்கோ? இல்ல இல்லையா? இது பாருங்க, இதுக்குள்ள கரண்ட் ஓடாது. இதுக்குள்ள ஒரு கரண்ட் நாங்க புறக்கணிக்கலாம் எல்லாம். அப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடாதுண்டா இது ஜீரோ. இது ஜீரோன்னா இதுல ஜீரோ. என் கரண்ட் தான் ஓடாது. இது ஜீரோன்னா இதுல என்ன வரும்? -0.4. இது -0.5, நீங்க -0.5. இந்த தொடு சாவிலேக்கு அடுத்த -0.5. இப்ப நான் இதை கொண்டு இங்க தொடுத்தேன்டா, இதுல 0.5 -0.5. இதுல ஒருத்தர் இதுல -0.5 வரும். ஓகே. அப்ப நான் இதுல தொடுக்கிறேன், எக்ஸ்ல தொடுக்கிறேன். ஏன் சொல்லுங்க ஆவாம்? இதுக்கு இப்ப இதுல தொடுத்தா சின்ன தடைக்குள்ள அழுத்த வேறுபாடு குறைவா இருக்கும். அப்ப இதுக்கு கூட வாங்க. இப்ப நான் இந்த அழுத்தத்தை இங்க தொடுத்தேன் என்ன நடக்கும்? கூட தடைக்கு அழுத்தம் குறைவான இதுக்கு இன்னும் குறைவா தானே வரும். சரி, நான் இப்ப போட்டு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு. இதுல -0.5 போடுறேன்டா, இதுக்கு என்ன? 10 கிலோ. 10 கிலோ ஓமுக்குள்ள என்ன வோல்டேஜ் இருக்கு? 0.5. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 0.5. சோ 10க்குள்ள டிஃபரன்ஸ் 0.5 வேணா, 5க்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 0.25. எங்க இருந்து கரண்டோட போகுது? இப்படி கரண்டோட போகுது. அப்ப இங்க எப்படி வரும்? அப்ப இதுல இருந்து 0.25 குறைவானது. அப்ப இதன் அர்த்தம் என்ன? டிஃபரன்ஸ் வந்து 0.25 வரணும். இது 0.5 இல்லோ. அப்ப வேற என்ன? இதுல இருந்து இதை கழிக்கணும். அப்ப -0.7. இதை விட இது குறைவா இருக்கும். அப்ப V0 -0.7. இப்ப எக்ஸுக்கு தொடுத்த இது வைக்கு தொடுத்த என்ன நடந்திருக்கும்? இதை கொண்டு வந்து வைக்கு தொடுத்திருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? 2.5க்கு 0.5. அப்ப இதுக்கு என்ன வரும்? 12.5. 2.5க்கு 0.5 ஆனது 5 மடங்கு. இது 5 மடங்கு இல்ல. அப்ப 2.5. அப்ப இதுல -0.5 இருந்தா இது 2.5 குறைவா இருக்கணும். அப்ப எவ்வளவு? -3. கரண்ட் இப்படி லோடும் 0 -0.5. இதுல இருந்த கணக்கு 2.5 வரணும். அப்ப இது -0.5 -3. அப்ப V0 -3 இருக்கும். அப்ப மையல் தோல்வி. இப்ப சொல்லுங்க, இது தெளிவு பெறுமதி அது -3M வைக்கு தொடக்க ரெண்டா செய்து மைனஸ் வர்றபடியா செய்து பார்த்துட்டு போறதுதான் பெட்டர் இல்லையா? விளங்குது உங்களுக்கு? அடுத்த வேறுபாடு 0.5 வைக்கு தொடுத்து இது 0, இது -0.5. அடுத்த வேறுபாடு 0.5. இங்க 2.5. இங்க இது தொடர். இதுக்கு கரண்ட் ஓடாது. இதால ஒரு கரண்ட் இருக்க ஓட போகுது. அப்ப 2.5க்குள்ள 0.5 வோல்டேஜ் இருந்தா இது 12.5க்குள்ள இது 5 மடங்கு. அப்ப இது 5 மடங்கு 2. அப்ப இனி கரண்ட் இங்க இருந்து இங்க ஓடணும், இதை விட குறையணும். -0.5 2.5 குறைஞ்சானு வரும். -3. ஓகே இல்ல? விளங்கிச்சா இல்லையாடா?
Right. 36. யா, யா. நான் முதல்ல சொல்லிச்சேன் என்ன எக்ஸன் தான். ஏன் அத வித்தியாசத்தை வச்சுக்கோங்க. நான் தான் சொன்ன கடைசி என்ன மைனஸ் வர்றபடியே அந்த கன்ஃபியூஷன் ஒன்று வந்துரு. அப்ப என்ன செய்யணும்? போட்டு பார்த்துட்டோம்னா சிக்கல் இல்லை. Right. 36. திரவம் ஒன்றின் தோற்ற விரிகை திறன் இது அப்பரண்ட் எக்ஸ்பான்சிவிட்டி. தோற்ற விரிவு குணகங்கள் செப்பு பாத்திரத்திலும் வெள்ளி பாத்திரத்திலும் வெப்பமேற்றும் போது சீக்கிரமே எஸ் ஆகும். அப்ப செப்பு பாத்திரத்துக்கு சி, வெள்ளி பாத்திரத்துக்கு எஸ். செப்பின் ஏகபரிமாண விரியத்திறன் அல்பா எனும் வெள்ளியின் ஏகபரிமாண விரியத்திறன். இதுல இந்த இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் பாக்குறாக்க கவனம், அதுல அப்பரண்ட் எக்ஸ்பான்சிவிட்டி என்னது தெரியல. இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல அதுல வசனமே இல்லை அந்த இது. இப்ப செப்பு பாத்திரத்துல இருக்க என்ன வரும் தெரியும்? கேமா ஏ இஸ் ஈக்குவல் டு கேமா மைனஸ் 3 ஆல்பா. தோற்ற விரியத்திறன் உண்மை விரியத்திறன் சமம். இப்ப தோற்ற விரியத்திறன் செப்புக்கு சீயனாங்க திரவத்தின கேமான் கேட்டுக்கும் செப்புண்ட நிலவிரிய குணம் அல்பாண்டபடியா 3 ஆல்பா. இனி சில எதுக்கு சில்வருக்கு வெள்ளி பாத்திரத்துக்கு எஸ் சமன் கேமா மைனஸ் 3 அல்பா 2 அல்பானோட அல்பானோட தான் காணும். இப்ப ஒண்ணு என்ன கழிச்சுடும் எது ரெண்டுல இருந்தோட கழிச்சு. அப்ப எஸ் மைனஸ் சி சமன் கேமா கேமா போயிடும். இதை கழிச்சா மைனஸ் 3 அல்பா நோட் மைனஸ் 3. 3 அல்பா நோட் இங்க வந்து இவங்க ஒண்ணு 3 அல்பா நோட் இதனால ஒண்ணா சி மைனஸ் எஸ் மைனஸ் 3 அல்பா நோட் சி மைனஸ் எஸ் மைனஸ் 3 அல்பா பை எத்தனாவது விடை? சி மைனஸ் 3 அல்பா மைனஸ் எஸ் ஓவர் 3. அஞ்சாவது விடையா? நோ. அது இங்க அஞ்சாவது விட தானே. நான் கழிச்சது போல பிளஸ் கழிக்கிறது பிளஸ் ஆயிருமே. இருக்கு மைனஸ் இல்ல அதனாலே இருக்கு பிளஸ். எத்தனாவது சி மைனஸ் எஸ் பிளஸ் 3 ரெண்டாவது. ஓகே, அவன் கண்ணுக்குள்ள நித்திர வந்துட்டு அடுத்து சோ 37 கல்வி பாருங்க. என்னவா? சாய்தளம் ஒன்றின் மேற்பரப்பு மீது வைக்கப்பட்ட நீர் கொண்ட பாத்திரம் ஒன்றில் உள்ள நீர்மட்டங்கள் ஒரு ஒன்றில் கிடையாகவும் ஒரு ரெண்டில் சாய்தள மேற்பரப்புக்கு சமாந்தரமாக காணப்படுகிறது. 1,2 உள்ள சாய்தளத்தின் மீதான இயக்கங்களை திறம்பட வியாக்கியிருக்கிறார். இப்படி இருக்கு கிடையா இருக்குது இல்ல கிடையா இருக்குன்னா என்ன மீனிங்? என்ன ஓய்வில் இருக்குன்னு இது ஓய்வில் இருக்குன்னு இல்லது சீரான தொடங்கினாலும் ஓகே. ஓய்வும் சீரான ஒன்றே. நீங்க ஓய்வில் இருக்குன்னு சொல்லலாம் அல்லது சீரான தொடங்கின்னு சொல்லலாம்.
அடுத்தது எங்களுக்கு பழக்கமான படம் என்னது? சாய்தளத்துக்கு சமாந்தரமா வருதுண்டா சி சைன் தீட்டாவோட, அதாவது வழுக்கியங்கிற ஒப்பமான சாய்தளத்துல வழுக்கியங்க ஜி சைன் தீட்டா. அப்ப அந்த ஜி சைன் தீட்டாவோட இயங்கிதான் இந்த தளம் சாய்தளத்துக்கு சமாந்தரம் வேற. அப்ப ஒரு ரெண்டு இல்ல, சுயாதீனமா புவிப்புகளை எங்களை ஜி சைன் தீட்டா. தீட்டா அந்த 30 தானே, சைன் 30 அரை, அப்ப ஜி பை 2 ஓட எங்க முதலாவது ஓய்வு. அப்ப இப்ப என்ன, ஒன்று ரெண்டின் இயக்கங்களை திறம்பட வைத்திருப்பது ஒன்று ஓய்வு அல்லது சீரான வேகம், மற்றது ஜி பை 2. அப்ப இதை விட முதலாவது பிழை, மேல் நோக்கி ஜி பை 2 என்றது பிழை, கீழ் நோக்கி ஜி பை 2 வரும். அப்ப கீழ் நோக்கி சீரான வேகம், கீழ் நோக்கி ஜி பை 2 ஆறுமுடுகள் மூன்றாவது. இது ஓகே அல்ல? இது ஏன் ஜி பை 2 என்றது தேவையா? நாங்கள் இது இப்படி ஒரு கன்செப்ட் எடுத்தினாங்க ஹைட்ரோவில். என்னண்டு பாத்திரம் ஜி சைன் தீட்டாவோட வழக்கி கொண்டு போனால் திரவ மேற்பரப்பு எப்படி பார்க்கிறது? பாத்திரம் சார்பான ஆரம்பங்களை பார்க்கலாம். இந்த பாத்திரத்தை நிப்பாட்டுறதுக்கு மேல கொடுப்பீங்க ஜி சைன், ஆல்ரெடி திரவத்துக்கு ஜி இருக்கு. அப்ப இந்த ஜி நிப்பாட்டுக்கு நாங்க என்ன செய்வோம்? இங்கால ஒரு ஜி சைன் தீட்டாவும் இங்க ஒரு ஜி கோஸ் தீட்டா. அப்ப இந்த ஜி சைன் தீட்டா கேன்சல் ஆன விளைவில் ஆரம்பங்கள் ஜி கோஸ் தீட்டா. அப்ப இந்த விளைவில் ஆரம்பங்கள் ஜி கோஸ் தீட்டாக்கு செங்குத்தா இருக்கு திரவ மேற்பரப்பு. பாத்திரம் சார்பான விளைவில் ஆரம்பங்களுக்கு செங்குத்தா இருக்கு. அப்ப இது ஜி சைன் தீட்டாவோட போனாதான் இப்படி வரும். ஓகே, இப்ப 38ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? 300 வோல்டேஜுக்கு இணைக்கப்பட்ட 45 ஓம் தடையுடைய ஒரு வெப்பமாக்கியால் ஒரு அறையின் வெப்பநிலை 20 பாய்சியில் பேணப்படுகின்றது. என்னவா? இது ஒரு அறை 300 வோல்டேஜுக்கு இணைக்கப்பட்டு 45 ஓம் தடையுடைய ஒரு வெப்பமா. இதை பயன்படுத்தி 20 பாய்சியில் பேணப்படுது. என்ன சொல்றார்? 1 மீட்டர் ஸ்கொயர் பரப்புடையது 2 மில்லிமீட்டர் தடிப்புடையதுமான ஒரு கண்ணாடி ஜன்னலினோடு மட்டும் வெப்பம் கடத்தப்படுகிறது எனின் ஜன்னலின் வெளிமேற்பரப்பின் வெப்பநிலை கிடையாது. இப்ப இதுல இருக்கிற ஜன்னலுக்குள்ள அந்த வெப்பம் கடத்தப்படும். வெளியே உள்ளுக்கு 20, வெளியால இருக்கிற வெப்பநிலை என்ன இல்லை. இப்ப 20 பாய்சியில பேணப்படன்னு சொல்லிட்டாருல்ல, அவங்க வெப்பநிலை மாற இல்லை. அப்ப இவர் இழக்கிற அவ்வளத்தையும் இந்த சூழலுக்கு அந்த ஒன்று. அப்ப இப்ப கியூபைடி என்ன சொல்லுங்க அப்ப? வெப்பம் இழக்கப்படுற வீதம் இவர் இதுக்கு அறைக்குள்ள வழங்குறவள் ஐஸ் வி ஸ்கேல் ஓவரா வேலை வி ஸ்கேல் ஓவரார் போடலாம் எல்லாம். அவ்வளவு 300 வர்க்கத்தின் கீழ் 6 எவ்வளவு சொல்லிங்களா? 3 வர்க்கம் 9, அதனால 4 சரி. 9ஆல விட்டுட்டீங்கன்னா 5 முறை 2000. வெப்பம் இழக்கப்படுற வீதம் 2000. இதுக்குள்ள போறது 2000. இனி Q by T சமன்
k into a into theta 1 minus theta 2. Q by T எவ்வளவு 2000. K என்ன 2 தடவை 10 சேரும். குறுக்கோட்டு கலப்பு 1 மீட்டர் ஸ்கொயர். வெப்பல்ல 20 sin தீட்டாவிற்கு எல் வந்து என்ன எல் வந்து 2 மில்லிமீட்டர். சுருக்கின நேரம் இந்த 2 நின்று போய் இந்த 10 செய்ய மூன்று வந்து ஒரு பேக்கினா இது 1000 போய் 2000 போயிடும். இது இங்க வந்தா 20 சமன் 20 அவ சீட்டாவோட சீட்டா சைபர் பாய்ஸ் முதலாவது. ஓகே, முப்பதும் எழுதி என்னவா ஒரு வெப்ப காவலிடப்பட்ட பாத்திரம் சைபர் பாய்சியில் 0.6 கிலோகிராம் நீரை கொண்டுள்ளது. நீர்ப்பரப்புக்கு மேலுள்ள வழியானது அகற்றப்படும் போது சிறிதளவு நீர் உறைகின்றது. சிறிதளவு நீர் சைபர் பாய்சியில் ஆவியாகின்றது. இறுதியில் பாத்திரத்தில் நீர் எதுவும் எஞ்சவில்லை. சைபர் பாய்சியில் நீரின் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் இதாகவும் உருகலின் தன்மறை வெப்பம் இதாகவும் இருப்பேன் உள்ளடக்கிய பனிக்கட்டியின் தெளிவு. என்ன சொல்லுவார்? இவன் நீர் இருக்குது அவ்வளவு சைபர் பாய்சியில் 0.6 கிலோ. இப்ப நீர்ப்பரப்புக்கு மேலுள்ள வழி அகற்றப்படுது. இதை வெற்றிடமாக்கினா என்னவாம் சிறிதளவு நீர் சைபர் பாய்சியில் ஆவியாகும். ஓகே, இப்ப எம் தெளிவு ஆவியானது வெப்பமே. ஓகே, எம் தெளிவு ஆவியானது பிறகு சைபர் பாய்சியில் ஆவியாது. இறுதியில் பாத்திரத்தில் நீர் எதுவும் மிஞ்சவில்லை. ஓகே, இப்ப சிறிதளவு நீர் உறையுது, இது ஆவியாகுது. எங்களுக்கு கேட்டது என்ன? உண்டாகிய பனிக்கட்டுது. அப்ப நான் உண்டாகின பனிக்கட்டினது எம்மடுறேன். உண்டாயினது 50. ஆவியானது எவ்வளவு சொல்லுங்க? 0.6 மைனஸ். நீர் ஆவியாக என்ன செய்யும்? இதுல இருந்து வெப்பத்தை உறிஞ்சி கொண்டு போயிடும். அவ இதுல இருந்து வெப்பத்தை எடுத்துக்கொண்டு போனா இந்த வெப்பத்தை எடுத்ததால நீ ஒரு பனிக்கட்டியான. அப்ப பனிக்கட்டி ஆகிறதுக்கு ஒரு கியூ யூஸ் பண்ணப்படும். அது இழந்த யூக்கு ஆவியாகிறதுக்கு பயன்பட்டது சமம். ஆவியாதலுக்கு பயன்பட்ட வெப்பம் இங்க உரைதலுக்கு பயன்பட்டு இது எடுத்துக்கொண்டு போகாது உறைஞ்சிது. அப்ப இது என்ன? எம் இன்டு வேர். உருகலின் தன்மரை வெப்பத்தை போடணும் பனிக்கடிக்கு. உருகலின் தன்மரை வெப்பம் என்ன? 3.5 இது 0.6 மைனஸ் எம் இன்டு ஆவியாதலின் தன்மரை வெப்பம் 1.75 இப்ப 16 போயிடும். ஒரு 10 போய்க்குன்னா 17.5 எம் இன்டு 3.5 சமன் 0.6 எம் இன்டு 1.75 தர பறிச்சு 1.75 பைக்குன்னா 2 முறை
இந்த ரெண்டால வெட்டினா 5. இவ்வளவு பேருங்க எம் சமன். இந்த அஞ்சால வைக்கினா 3 5. இங்க வரணும். 6 எம் சமன் 3. அப்ப எம் எவ்வளவு? எம் சமன் எவ்வளவு? அரை கிலோ. அப்ப பனிக்கட்டியானது என்ன? அரை கிலோகிராம். 500 கிராம். மூன்றாவது விட. இதுல நான் என்ன போடுறேன்னு தானே சைபர் பாயசின் இல்ல தண்ணி நிக்குது. ஆவியாயினா அந்த ஆவியாய்க்கு வெப்பத்தை எடுத்துட்டு போயிடுவார். உண்ணியில இருந்து வெப்பத்தை எடுத்தா பனிக்கட்டி ஆகும். அப்ப பனிக்கட்டியாய்க்கு எடுத்த வெப்பம் இது ஆவியாறது பயன்படுறோம். சரி.